இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை சமர்ப்பணம் செய்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். தம்பி சாம் மோசஸ் will lead us in worship. Thank you. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவர் கிருபையே நம்மை தாங்கி நடத்துகிறது. கர்த்தருடைய கிருபையே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாமா? சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், உம்மை உள்ளவர். ஹalleluya. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம், துதிப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா
மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. எல்லாரும் சொல்லுவோமா? மகிமை சொல்லுங்க. மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சினேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயும் கண்டும். அஞ்சினேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயம் எடுப்பேன். பறந்திடும் அன்புக்கும் துதிப்போம் அல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை எல்லாரும் சொல்லுங்க. உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. மகிமையானவரே மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் இந்த நாடைக்காலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சொல்லுங்க. தேவன் இந்த நாடைக்காலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. எல்லாரும் சொல்லலாமா? மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. நல்ல கைகளை தட்டி சொல்லலாமா? உங்க மகிமைப்பா, உங்க மகிமை எங்கள் வீட்டை முழுவதும் நிரப்பட்டோம். சொல்லுங்க. வீடு முழுவதும் உங்க மகிமையால நிரப்பப்படட்டும். உங்க மகிமையின் பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா, என் மேல உங்க மகிமை, எனக்குள்ளே உங்க மகிமை, என்னை சுற்றிலும் உங்க மகிமையின் பிரசன்னம். ஆண்டவரே, உங்க மகிமையின் பிரசன்னம். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களையே மெழுகு போல உருகச் செய்யும். பர்வதம் போல இருக்கிற காரியங்கள், பர்வதம் போல இருக்கிற வியாதிகள், பலவீன
பலவீனங்கள் கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது அவைகள் உருகி போகும், உருகி போகும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அப்பா உங்க பிரசன்னம், உங்க மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், என்னை உயிர்ப்பிக்கிற பிரசன்னம், என்னை காப்பாற்றுகிற பிரசன்னம், என்னை தப்பி வழி செல்ல வழி செய்கிற பிரசன்னம். ஓ ரிபாலா சந்தரா லெதரபௌரியாந்தனமா, உங்க மகிமையின் பிரசன்னம். லெதரபலாஹியாந்தரபா, சொல்லுங்க, கூடாரம் முழுவதும், என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையில தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். எங்கே துதி இருக்கிறதோ அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தரே வாசம் பண்ணும் போது அந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீட்டு எல்லைகளுக்குள்ளே எந்த ஒரு பிசாசும் உள்ள நுழைய முடியாது, பிசாசின் கிரியைகள் உள்ள வர முடியாது. சொல்லுங்க, என் வீடு கர்த்தருடைய வீடு, என் கூடாரம் கர்த்தருடைய கூடாரம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். ஹalleluya. லெமானாதாலா பௌஷந்தா, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கோடான கோடி தேவ தூதர்கள் பரலோகத்திலே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தாலும், ஆண்டவர் நாம் துதிக்கும் போது அந்த துதிகளை எல்லாம் விட்டு இறங்கி நம்முடைய துதிகளிலே வாசம் பண்ணுகிறாராம். எத்தனை நல்லவர்! நம்முடைய துதியில அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹalleluya. ஒரு தேவ ஊழியர் சொன்னாரு, அவருடைய வெளிப்பாடு, ஆகவே அதை நான் சொல்றேன். அவர் சொன்னாங்க, பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன சொல்லி ஆராதிப்பாங்கன்னா, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ஆனால் பூமியில இருக்கிற நாம் மாத்திரம்தான் ஆண்டவரை புகழ்ந்து 1000-10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, ஆளுகை செய்கிறவர், அவர் அதிகாரம் உள்ளவர், சிறந்தவர், அவருடைய அழகையெல்லாம் வர்ணிக்கிறோம்ல. வெண்மையும் சிவப்புமானவர், புறாவின் கண்கள் உடையவர், கேதுரு மரம் போலானவர், இப்படியெல்லாம் ஆண்டவருடைய அழகை சொல்லி நம்ம வர்ணிக்க கூடியதான பாக்கியத்தை ஆண்டவர் இந்த பூமியில கொடுத்திருக்கிற. அங்க போனா நம்ம வெறும் சேனைகளின் கர்த்தர், அதுதான் உயர்ந்தது, அதுதான் சொல்லி ஆராதிக்க போகிறோம். ஆனா இருந்தாலும் இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை, ஆண்டவர் அழகை வர்ணித்து பாடுகிற அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஹalleluya. நம் ஆண்டவர் அழகில் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர். ஹalleluya. வெண்மையும் சிவப்புமானவர். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த துதிகளை எல்லாம் விட்டு, மகிமை விட்டு மனுஷர்களின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். ஹalleluya. எத்தனை நல்லவர்! நம்முடைய துதியில, என்னுடைய துதியில அவர் இறங்கி வருகிறார். அந்த உணர்வு நமக்கு இருக்கா? நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, பா உமக்கு ஸ்தோத்திரம், நீங்களே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார்.
ஹalleluya ஹalleluya. வாசம் பண்ணுகிறவரே, வாசம் பண்ணுகிறவரே, ஓ ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தின் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. Holy Spirit, ஆராதனை. Almighty God, சர்வ வல்லவரே, எல் ஷடாய், ஆராதனை. Alpha and Omega, Oriatana manana, Oribalosiatana, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை கூறியவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, சொல்லுங்க ஆண்டவரே, என் உள்ளமாகி ஆலயத்துக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. லூக்கா மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் எருசலேமின் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது அங்கே காசுக்காரர்களும் கொள்ளையர்களும் கொள்ளுகிறவர்களும் புறாவி விற்கிறவர்களும் அங்கே இயேசு கண்டபோது உள்ள எல்லாவற்றையும் அகற்றி இயேசு கோபம் அடைந்தார், அகற்றினார். இயேசு சொன்னார், என் வீடு ஜெப வீடு எனப்படும். கர்த்தருடைய ஆலயங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். அந்த ஆலயத்துக்குள்ளேயோ பண ஆசை உள்ளவர்கள், பொருளாசை உள்ளவர்கள், விற்கிறவர்கள், ஆண்டவர் அவர்களை எல்லாம் அகற்றினார். அதற்கு பிறகு ஆலயத்துக்குள்ளே போய் அவர் சொஸ்தமாக்கினார், அற்புதங்களை செய்தார், வாசிக்கிறோம். பரிசுத்தமாக்கின பிறகுதான் ஆண்டவர் உள்ளே சென்று
அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு நம்முடைய உள்ளமாகிய ஆலயம், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணுமா, இன்னும் பரிசுத்தமாகணும், நமக்குள்ள வேண்டாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபங்கள், பணாசை, பொருளாசை இருக்கா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபம் இருக்கா, மறைமுகமான பாவம் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அறிகிறார், நீங்கள் அறிகிறீர்களா? சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க வாசம் பண்ணுங்க, நீங்க வாசம் பண்ணுங்க, நீங்க தங்குகிற தேவாலயமாய் என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. ஓ மகிமை, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, இப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, இப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க, எங்களை தேற்றுங்க, எங்களை பலப்படுத்துங்க. கரத்துல விட்டு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Sam, for leading us in worship. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். டிசம்பர் மாதம், அடுத்த மாதம் நிறைய அவுட்ரீச்சஸ் எல்லா சபைகளும் செய்வாங்க. பட் இதில் கேரல் ரவுண்ட்ஸுங்கிற ஒரு காரியமும் செய்வாங்க. அது எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய ஒரு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த நாட்களில் தேவ தூதர்கள் போய் பாடினார்கள், இயேசுவை அறியாத மக்கள்கிட்ட போய் பாடினாங்க. இப்போ நம்ம தேவ தூதர்களும் கிடையாது, நம்ம போய் பாடுறவங்க அந்த குரூப்பும் இயேசுவை அறியாதவங்க கிடையாது. ஸோ இது ரியலாகவே தேவையா? நடுராத்திரியில் தூங்காமல் 2-3 வாரம் இப்படி செய்கிறது ரியலாகவே அவசியமா? அதற்கு பதிலாக ஃப்ரூட்ஃபுல்லாக நம்ம ரட்சிக்கப்படாத மக்களை ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியுமா என்ற கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கிறது. இந்த டிசம்பரில் நிறைய அவுட்ரீச் செய்வதற்கு பல பிளான்ஸு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் நிறைய சபைகளுடைய லீடர்ஸை கூப்பிட்டு கடந்த 28ஆம் தேதி 28ஆம் தேதி அக்டோபர் ஒரு 850 ஊழியர்கள் வந்தார்கள். அவர்களை கூட்டி வைத்து அவர்களுக்காக இந்த காரியங்கள்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணி 4 விதமான சுவிசேஷ முயற்சியை எடுப்பதற்கு ஆலோசனைகள், டிப்ஸு, ப்ராக்டிக்கல் ஹேண்டில்ஸு, டூல்ஸு
ஆகிய காரியங்கள் எல்லாம் கொடுத்தோம். கர்த்தர் நல்ல ஒரு அறுவடையை காண செய்ய நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த டிசம்பரில் ஆண்டவரே நடக்கிற எல்லா அவுட்ரீச்சஸ் இயேசுவை குறித்து ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் செய்தியை அன்றைக்கு தேவதூதர்கள் போய் சொன்னார்கள். உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்து பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். அதே போல் ஆண்டவரே, நாங்களும் உம்மை குறித்து மக்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை நாங்கள் பார்க்க ஆண்டவரே உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆண்டவரே கிருபை செய்யுங்க. நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய சுவிசேஷ ஊழிய முயற்சிகளை ஆசீர்வதிங்க. எல்லா சபைகளும் ஆண்டவரே இதை சரியாக இந்த சீசனை பயன்படுத்தி கொள்ள கிருபை தாங்க. We want every church, Lord, to be involved. We want as many believers to be involved, Lord, in this gospel campaign. பர்டிகுலராக சென்னையில் செய்வதற்காக எடுக்கப்படுகிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பெரிய ஒரு தாக்கத்தை சென்னையில் பார்க்க அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இது வெறும் சென்னையில் மட்டுமல்ல, முழு இந்தியாவில், முழு உலகத்தில் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும். ஆமேன். நல்ல ஒரு அறுவடையை பார்க்கணும். ஜெபம் ஆண்டவரே, wherever in the world, Lord, gospel effort is taken in this Christmas season. ஆண்டவரே, இது நல்ல கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு வெளிப்பாடோடு எல்லா திருச்சபைகளும் செய்ய, எல்லா ஊழியங்களும் செய்ய உதவி செய்யும். வட இந்தியாவில் மிஷன் ஃபீல்டில் ஆண்டவரே எடுக்கப்படுகிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த குளிர்காலத்தில் மிஷினரிகள் ஆண்டவரே சேஃபாக இருக்க ஆண்டவரே எல்லா மிஷினரிகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவரே மிஷினரிகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் கொடுக்க, ஆர்கனைசேஷனுக்கு ரிசோர்ஸஸை கொடுங்க, கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை லீடர்ஸ்க்கு கொடுங்க. ஆண்டவரே, எல்லா மக்களையும் ஆண்டவரே விசுவாசிகளையும் எல்லா மிஷினரிகளையும் ஆண்டவரே மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ் பிளஸ் பண்ணட்டும். கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பண்டிகை நாட்களில் ஆண்டவரை பற்றாக்குறையோடு இல்லாதபடிக்கு எல்லா மிஷினரிகளும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, பண்டிகை நாட்களுக்கு வேண்டிய செலவுகளுக்கு தாராளமாக அவர்கள் கைகளிலே காசுகள் இருக்க கர்த்தர் ப்ரொவிஷனை ரிலீஸ் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழ்மை ஊழியர்களுக்கு கர்த்தர் எப்படியாகிலும் வழிகளை திறந்து அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள். தேங்க்யூ. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. பரிசுத்த வேதாகமத்தில் எங்கெல்லாம் மக்கள் ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். இந்த பாடலை கேட்கிற இந்த வேளையில் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க சூழ்நிலைக்கு தேவையான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசியுங்கள். சேர்ந்து பாடலாமா? Thank you, Lord.
எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. மிஸ்பாவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி கர்த்தரை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள். சாமுவேல் அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு மறுமொழி கொடுத்தார். The Lord gave an answer. Even today God will answer your prayers. You are waiting for an answer. Soon you will see an answer for your prayer. உங்க ஜெபத்துக்கான ஒரு பதிலை சீக்கிரமா நிச்சயமா பாப்பீங்க. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி ஏசப்பா. தேவா பதில் தாருமே. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொன்னார். அடிக்கடி ஜெபிக்க முடியாதபடி சோர்ந்து போகிறேன். சோராமல் ஜெபிக்க ஒரு பலன் தாங்கப்பா. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டுவும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டுவும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட உதவி செய்யுங்கப்பா. வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல, அல்லது எப்பொழுதாவது நேரம் கிடைத்தால் அல்ல, ஒவ்வொரு நாளும் உம்மோடு இந்த நாளை ஆரம்பிக்கணும். உம்மோடு இந்த நாளில் வாழணும். உம்மோடு இந்த நாளை முடிக்கணும். திராட்சை செடியோடு இணைந்த கொடி போல உம்மோடு ஒவ்வொரு நாளும் வாழணும். நீங்க எல்லாமே என்னால ஒண்ணும் செய்ய முடியாதப்பா. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல்
அழிகின்ற மாந்தர்களை ரட்சிங்கப்பா என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி எனக்கு தாங்கப்பா. போராடி ஜெபிக்க உதவி செய்யுங்க. நான் ஜெபங்களில் போராடுவது போல நீங்களும் போராடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறாரே. ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில், நான் ஜெபங்களில் போராடுவது போல நீங்களும் போராடி ஜெபி. சாதாரண ஜெபத்திலிருந்து போராடி ஜெபிக்கிற ஒரு நிலைக்கு நாம் வர ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. அவர் சொல்றதை கேட்டா மட்டும் போதாது, அந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மோடு உறவாடுகிற அனுபவம் மட்டுமல்ல, நம்பிக்கை இல்லாமல் நரகை நோக்கி போகிற மக்களுக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு இதயத்தை தாங்கப்பா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கணும் நாதா, போராடி ஜெபிக்கணும் நாதா. உதவுங்கப்பா. போராடி ஜெபிக்கணும் நாதா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். பிரைஸ் காட். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். தேவன் உங்களில் பிரியமாயிருக்கிறாரா? தேவன் உங்களை நேசிக்கிறாரா அப்படின்னு கேட்டா எஸ். ஏன்னா பாவிகளையும் அவர் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் எல்லாரும் மேலேயும் பிரியமா இருக்கிறாரா? இல்லை. அது ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறதும் ஆண்டவர் நம்ம பிரியமா இருக்கிறாரா இல்லையா என்பதும் ரெண்டு வேற வேற கேள்விகள். டுடே we are going to answer the question, is God pleased with us? கர்த்தர் நம்மில் பிரியமா இருக்கிறாரா? வசனத்தின்படி பார்க்க போகிறோம். ஜோமனோமா. தகப்பனே, எங்களோடு கூட பேசும். உங்க வசனம் வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு வரட்டும். Speak to us, O God, we pray. In Jesus' name. In Jesus' name. Amen. Praise the Lord. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நான் உங்களோடு கூட பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு, I believe God has put this message in my heart to share with you. உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவனுடைய உள்ளத்திலே போட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிரசங்கத்தின் தலைப்பு ஒரு கேள்விக்குறியோடு வருகிறது. Is God pleased with you? தேவன் உங்களில் பிரியமாய் இருக்கிறாரா? See,
தேவன் நம்மை நேசிக்கிறாரா என்ற கேள்வியை கேட்டால் எஸ், he loves us என்று நம்ம அடித்து சொல்லலாம். Does God love you? Definitely he loves you. There need not be any question on that. அந்த காரியத்திலே உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கேள்வியும் வேண்டாம். ஏனென்றால் the Bible says, while we were yet sinners, Christ loved us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தார். God's love towards you and me has nothing to do with our behavior. நம்முடைய நடத்தையை பேஸ் பண்ணி தேவனுடைய அன்பு இல்லை. God loves the whole world. The Bible says in John 3:16, யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world that he gave his only begotten son. So God loves you. ஸ்டிக்கர் பார்த்திருப்பீங்க தெரியுமா? இந்த ஸ்மைலி ஸ்டிக்கர், இந்த yellow கலர் ஸ்மைலி ஸ்டிக்கர். சம்டைம்ஸ் கிறிஸ்டியன் புக் ஷாப்ஸில் விற்பார்கள். கீழே ஒரு கேப்ஷன் போட்டிருக்கும், ஸ்மைல், ஜீசஸ் லவ்ஸ் யூ. எஸ், we can smile because Jesus loves us. நாம் புன்முறுவல் கொள்ளலாம், ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார். But the question is he pleased with you? That is a different question altogether. Does God love you? We can emphatically say yes. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பினால் நீங்கள் தைரியமா எஸ் என்று சொல்லலாம். அல்லது உங்களுக்காக நாங்கள் கூட சொல்லலாம், எனக்காக நீங்கள் சொல்லலாம். God loves us. Smile, Jesus loves you. Praise God. Yes, we can smile. But the question is he pleased with you? Is God smiling at you? You can smile and say, God loves me, but can God smile looking at your life? உங்க வாழ்க்கையை, என் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் புன்முறுவல் கொள்ள முடியுமா? Is he pleased with us? That is completely another aspect. Today I am going to focus on challenging you and challenging myself even as I preach. இந்த செய்தியை பேசும் பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சேர்த்து நான் சவாலை எடுத்துக்கொள்கிறேன். Are we living a life that is bringing pleasure to God? நாம் வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வருகிறதா? God created you and me for his good pleasure. But do we really bring pleasure? ஏன் சவுலை ராஜாவாக்கினேன் என்று ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் மனிதனை உண்டாக்கினோம் என்று ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். சவுலை ராஜாவாக்கினதற்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். He wasn't taking pleasure. He was displeased. It is one thing to be loved by God. It is another thing to be walking well pleasing in his sight. அவருடைய பார்வையிலே அவருக்கு பிரியமாய் வாழுவது என்பது கம்ப்ளீட்லி இன்னொரு காரியம். நான் சொல்லுகிறது புரிகிறதா? Do not ever doubt his love for you. His love is unconditional. அவர் நம்மை நேசிக்கிறார், முழு உலகத்தை நேசிக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை நேசிக்கிறார். God doesn't change. He is a loving God and he loves you. He loves me. He loves the whole world. அவருடைய நேசத்தை நாம் கேள்வி எழுப்ப முடியாது, ஏனென்றால் அவர் மாறாதவர். ஆனால் உங்களையும் என்னையும் குறித்து அவர் என்ன எண்ணம் கொள்ளுகிறார் என்பதை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம்.
Let us turn to 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், this is Paul writing to the Corinthian church. பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறதான செய்தி. என்னத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். டாக்கிங் அபவுட் தி இஸ்ரேலைட்ஸ் லீவிங் ஈஜிப்ட் அண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த ப்ராமிஸ் லேண்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்திர மார்க்கமாய் கானானுக்கு பிரயாணம் போகிற அந்த சம்பவத்தை இங்கே பவுல் எழுதுகிறார். கொரிந்து பட்டணத்திற்கு எழுதும் பொழுது, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். I want you to highlight in the Bible, if you have the habit of highlighting or underlining, அடிக்கோடிடுகிற அல்லது அங்கே அந்த ஹைலைட்டர் வைத்து ஹைலைட் பண்ணுகிற பழக்கம் இருந்தால், இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற இந்த வேத பகுதியில் நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும், I want you to highlight the word எல்லாரும், all. அப்புறம் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். செகண்ட் டைம் the word all is mentioned. எல்லாரும் என்ற வார்த்தை இரண்டாவது ஒரு முறை வருகிறது 1ஆம் வசனத்தில். verse 2, எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அந்த செங்கடல் வழியாய் கடந்து போகிறதை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பிட்டு எல்லாரும் கடந்து வந்தார்கள். அகெயின் the word எல்லாரும், அங்கே எல்லாரும் என்ற வார்த்தை all, that word is mentioned third time. verse 3, 3ஆம் வசனம், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். மறுபடியும் 4வது முறை எல்லாரும் என்ற வார்த்தை வருகிறது. verse 4, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். 5th time எல்லாரும், அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லாரும். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இதுவரைக்கும் 4 வசனத்தில் 5 முறை எல்லாரும் 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 என்ற வார்த்தை வருகிறது. சரியா? verse 5, அப்படி இருந்தும், I want you to take note here, the tone is changing here. இங்கே பாருங்கள், இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். எல்லாரும் 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 சொல்லிக்கொண்டே வந்த பவுல், அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே மெஜாரிட்டி, அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாயிருந்ததில்லை. தேவன் அநேகரிடத்திலே பிரியமாயில்லை. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவன் பிரியமாய் இல்லை என்று பவுல் எழுதுகிறார். It is possible to have taken baptism. It is possible to have communion. It is possible to come to church, still not walk well pleasing in his sight. இன்னமும் தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு பிரியமாய் இல்லாமல் வாழ முடியும். ஆண்டவருக்கு வேதனையை கொண்டு வர முடியும். ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் அடையாமற் போய்விட்டார்கள். They were not able to inherit what God had promised them. People of God, listen. You and I can fall short of the inheritance that God has for you and for me. உங்களுக்காக எனக்காக தேவன் வைத்திருக்கிறதான அந்த பலன் இருக்கிறதே, அந்த ரிவார்டு இருக்கிறதே, அந்த சுதந்திரம் இருக்கிறதே, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறதே, அதை இழக்க முடியும். We can fall short of that because we are not walking well pleasing in his sight. இப்படி இதெல்லாம் எழுதிட்டு, அவர்கள் இப்படிலாம் இருந்தாங்க, நீங்கள் இப்படி இருக்காதீங்க, அவர்கள் இப்படிலாம் இருந்தாங்க, நீங்கள் இப்படி இருக்காதீங்கன்னு தொடர்ந்து எழுதி
வசனம் 11, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலே வாழுகிற நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. These accounts are written for you and for me, so that you and I can be warned. It is possible to not walk well pleasing in his sight. அவருடைய பார்வையிலே அவருக்கு பிரியமில்லாமல் வாழ முடியும். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எச்சரிப்பின் வார்த்தை. அடுத்த வசனம், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன். One who thinks he stands, let him take heed lest he falls. எச்சரிப்பின் வார்த்தை. Sometimes God blesses us because he loves us, not because he is pleased with us. பிள்ளைகளுக்கு பெற்றோர் சில காரியங்களை செய்வார்கள். ஏன்? தகப்பனாக இருக்கிறபடினாலே, தாயாக இருக்கிறபடினாலே. That doesn't automatically mean that the mom and dad is taking pleasure in the child's behavior. Loving act of the parents doesn't mean that the children are behaving well. They will do the things that they need to do because of their kind-heartedness, because they want to fulfill their role. அவர்களுடைய உத்தரவாதத்தை அவர்கள் செய்வதற்காக செய்யலாம். ஆனால் பிள்ளைகள் மீது வேதனையோடு இருக்கலாம். It is possible. கரெக்டா? அதே போல தேவன் நமக்கு வேண்டிய காரியங்களை ஒருவேளை செய்கிறதுனாலே, ஆசீர்வதிக்கிறதுனாலே அவர் நம்மிலே பிரியமாய் இருக்கிறார் என்று கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெய்லி மிரக்கல் பண்ணாருங்க. வானத்திலிருந்து மன்னா கொடுத்தாருங்க. டெய்லி மிரக்கல் அனுபவிச்ச ஜனங்கள் மீது அவர் பிரியமாய் இல்லை. அவர் மிரக்கல் செய்கிறது அவர் உடைய காரியம். ஆனால் இங்கே இவர்களுடைய ஜீவியம் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை. It is one thing for us to be enjoying the love of God. It is totally another thing to get the approval of God. I repeat, it is one thing to enjoy the love of God, but it is absolutely another thing to get the approval of God. Do we have the approval stamp of God in our life? தேவனுடைய அங்கீகார முத்திரை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? ஜீசஸ் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறுகிற பொழுது, when Jesus was baptized and when he came out of river Jordan, the Holy Spirit came like a dove and rested upon him. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் மேலே இறங்கினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். This is my beloved son in whom I am well pleased. That kind of endorsement, like what Jesus had. Amen. பிரியமானவர்களே, கவனிங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். We are created for his pleasure. அவருடைய பிரியத்திற்காக உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருக்கு பிரியமாக நடக்க கவனமாக இருக்க வேண்டும். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்தாவினர் புறாவை போல இறங்கினார், இவரன் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற சத்தம் வந்தது. அதே சத்தம் மறுபடியுமாக இயேசு மறுரூப மலையில் இருக்கும் பொழுது, பேதுரு யாக்கோபு யோவானோடு இருக்கும் பொழுது, on the transfiguration mount, when Jesus was with Peter, James and John, இங்கேயே கூடாரம் போட்டுருவோம், இங்கேயே இருந்துருவோம்னு பேதுரு சொல்லும் பொழுது, there is that voice from heaven.
This is my beloved Son, in whom I am well pleased. Listen to him. இவருக்கு செவி கொடுங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். Matthew 17 and verse 5. பாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவின் மேல் பிரியமாயிருந்தார். உங்க மேல என் மேல தேவன் பிரியமாயிருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. இயேசுனுடைய முழு லைஃப்ல அவர் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்தார். அவருக்கு பிரியமான காரியங்கள் என்று எதையுமே அவர் செய்யாமல் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்ய கவனமாக இருந்தார். Let us turn to John chapter 8 and verse 29. யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். This is the testimony of Jesus. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். Listen, Jesus is saying, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும், எப்பொழுதாவது அல்ல, எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். வெரி நைஸ் பைபிள் வேர்ஸ். நல்ல ஒரு வேத வசனம். 3 பகுதி இருக்கிறது இதில். John 8:29, யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ல, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அந்த 3வது பகுதி, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பட் இடையில அதற்கான ரகசியத்தை சொல்லுகிறார். You want to enjoy the presence of God so much in your life. உங்க லைஃப்ல தேவனுடைய பிரசன்னம் அதிகமா இருக்க வேண்டுமா? கவனியுங்கள், இடையில அந்த சாண்ட்விச் பார்ட், that phrase, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். Because I walk well pleasing in his sight always. Amen. பைபிள்ல ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை அநேக வசனங்களிலே வாசிக்கலாம். We can read from the Bible and I encourage you to do a study. நான் உங்களை இந்த வசனங்களை எல்லாம் ஆழ்ந்து தியானிக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டப் போகிறேன். I want to highlight 3 aspects and also give you few more Bible verses for you to further process this whole subject. இந்த முழு சப்ஜெக்டை இன்னும் சற்று ஆழ்ந்து நீங்கள் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆனால் 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith, the Bible says, it is impossible to please God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், Hebrews chapter 11 verse 5 and 6. எபிரேயர், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். Something to think about. ஆமென். இங்கே பாருங்க, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். என்ன சாட்சி? தேவனுக்கு பிரியமானவன். தேவனுக்கு பிரியமானவன். Enoch walked with God and he walked well pleasing in his sight. அடுத்த வசனம், 6ஆம் வசனம், Hebrews 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிற ஒருவன் அவர் உண்டென்றும்
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். faith. ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்கிறவன், அதை அப்படியே நம்புகிறவன். One who is hearing God's voice and completely believes in it. அதுதான் விசுவாசம். Faith is hearing and believing God's word. Faith is believing in God's sovereignty than circumstances. சூழ்நிலைகளை காட்டிலும் தேவனுடைய அந்த சர்வ ஆளுகையின் மேல் ஒரு நம்பிக்கை. வசனத்தை கேட்டு அதன்படி வாழுகிற அல்லது விசுவாசிக்கிறவன், faith is looking at things beyond the natural. இயற்கை என்ற காரியத்திற்கு அப்பாலே உள்ள காரியத்தை, காண்கிற காரியம் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காணக்கூடாத காரியங்களை பார்த்து ஆவியின் கண்களிலே நம்புகிறவன். Faith is looking at things beyond the natural, looking from God's vantage point, looking from God's perspective. தேவனுடைய கண்ணோட்டத்திலே காரியத்தை பார்க்கிற ஒரு நிலை. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். He was called the father of faith. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனிடத்திலே, உன்னுடைய சொந்த குமாரனை நீ பலிபீடத்திற்கு கொண்டு வா என்று ஆண்டவர் சொன்ன பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல், without reluctance, immediately read Genesis 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், Genesis chapter 22. கவனியுங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். God tested Abraham. எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். God called Abraham. அவன் இதோ அடியேன் என்றான். Here I am in Hebrew, Hineni. It is an expression of unconditional availability. நிபந்தனை இல்லாமல் என்ன சொன்னாலும் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தத்தோடு உள்ள வார்த்தை ஹினேனி. இதோ அடியேன். சொல்லுங்க எஜமான், அடிமைதான் நான், இங்க என்ன சொன்னாலும் செய்ய நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். And verse 3, அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்து பிரயாணப்பட்டு போகிறான். obedience. அங்கே பலிபீடத்தில் கொண்டு போய் மகனை வைத்து அவன் வெட்டுவதற்கும் அவன் கத்தியை ஓங்கிவிட்டான். வசனம் 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். again the same response. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Abraham passed the test of faith. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான்,
அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். Genesis 15 verse 6. ஆமென். ரோமர் 4 அதிகாரம். Turn your Bibles to Romans chapter 4. ரோமர் 4 அதிகாரம் 17 வசனம் முதல் வாசிக்கிறேன். I will read Romans chapter 4 verse 17 onwards. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். டாக்கிங் அபவுட் ஏப்ரஹாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Genesis 15 verse 6 வாசித்தோம். ஆதியாகமம் 15:6 வாசித்தோம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்கே ரோமர் 4:22 வாசிக்கிறோம். அதே போல ரோமர் 4:17 22 வரை வாசித்தேன். For those of you who are taking notes. நோவா ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். இதை பேசு என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து மழை வரும். மழைங்கிற கான்செப்டே என்னன்னு தெரியாத காலம் அது. It never rained before. வானத்திலிருந்து தண்ணி வரும், தண்ணி நிரம்பிரும். ஒரு போட்டு செய்கிறேன், அதுக்குள்ள நீங்க வந்துடணும். People did not believe, but Noah believed. விசுவாசித்தான். அது அவள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லை. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். கவனியுங்கள், ஆதியாகமம் 6 அதிகாரம் 6 வசனம். நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கிறதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. ஆனால் அந்த அப்படிப்பட்ட சந்ததி இருக்கிற நாட்களிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 6 அதிகாரம் ஆதியாகமம் 8 வசனம். வசனம் 22. ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். He believed. He completed the project. Faith. 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்று சொன்னான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். People of God, trust in him. He can be trusted. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. செல்வத்தை நம்பாதீங்கன்னு பைபிள்ல போட்டிருக்குது. நிலையில்லாத காரியங்களை நீங்கள் நம்பி நிலையற்று போகாதீர்கள். உறுதியாய் நீங்கள் இருக்கிற தேவனை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. God is shaking everything that can be shaken in the last days. எபிரேயர் 12 அதிகாரம் 26-27 வசனங்கள். ஆகாய்
தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். Haggai chapter 2 verse 6 and 7. Hebrews chapter 12 verse 26 and verse 27. God is shaking everything that can be shaken, so that that which cannot be shaken can remain. அசைக்கப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் அசைக்கிறார். எதற்காக? அசைக்கப்படாமல் இருக்கிற காரியங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக. நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீர்களே, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கீழ்ப்படுகிற நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. இந்த வார்த்தையை கேட்டபடி செய்கிறவன் எவனோ அவன் கண்மல் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருங்காற்று வரும், எல்லாம் வரும், ஆனால் அசைக்கப்படுவதில்லை. Faith pleases God. The sermon title is God pleased with you? Yes, God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார், சந்தேகமில்லை. ஆனால் தேவன் உங்களிலே பிரியமாய் இருக்கிறாரா? முதலாவது, விசுவாசம் தேவனுக்கு பிரியமான காரியம். இரண்டாவது, உங்களையே ஜீவபலியாக நீங்கள் ஒப்புக் கொடுப்பது அவருக்கு பிரியமான காரியம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். Romans chapter 12 verse 1 and 2. Offering yourself as a living sacrifice brings pleasure to God. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும், கவனிங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் ஆன சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be transformed by the renewing of your mind. Offer your body as a living sacrifice and God will take pleasure in that. Living sacrifice simply means saying yes to God's will and saying no to ours in the continuous choices of life. வாழ்க்கையில சாய்ஸ் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கான்ஸ்டன்டா ஆண்டவர்கிட்ட நான் அல்ல நீங்க தான், நான் அல்ல நீங்க தான், என்னுடைய விருப்பம் அல்ல உங்க விருப்பம்தான் என்று சொல்லிக்கொண்டே அவருக்கென்று விட்டு கொடுக்கிற ஒரு காரியம்தான் லிவிங் சாக்ரிஃபைஸ். லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவபலி என்று சொன்னால் சுயநலமில்லாத வாழ்க்கை, செல்ஃப்லெஸ் லைஃப் வாழுவது. A life of total surrender, living just for him, அவருக்காக என்று மட்டும் வாழுகிற வாழ்க்கை. There is a quote in English, give your life to God, he can do more with it than you can. Give your life to God, he can do more with it than you can. உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். நீங்கள் அதை பிரயோகிக்கிறதை விட அவர் மிக நேர்த்தியாகவே உங்கள் வாழ்க்கையை பிரயோஜனமுள்ளதாக பயன்படுத்துவார். யோவான் 8:29 சொன்ன இல்லையா, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிற இயேசு. ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். Matthew 3:17. You will also read in Luke chapter 3. This is my beloved son in whom I am well pleased. மருவமலையில Matthew 17ல மறுபடியுமாக வாசிக்கிறோம், இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். லிவிங் சாக்ரிஃபைஸ், கான்ஸ்டன்ட்லி வாண்டிங் டு டூ த வில் ஆஃப் காட்.
கெத்செமனே தோட்டத்தில் ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லுகிற சிலுவையிலே மரிக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய நோக்கத்திற்காக நான் என் லைஃபை டோட்டலாக சரண்டர் பண்றேன், கம்ப்ளீட்டாக ஈல்டு பண்றேன் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரியம். அவர் சொல்லுகிறதை அப்படியே நம்புகிறது. முழு வாழ்க்கையில அவருக்கு பிரியமானதை மட்டும் செய்ய தீர்மானிக்கிறது. ஜீவபலி. ஆமென். மூன்றாவது, ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? ரோமர் 8 அதிகாரம் 8 வசனம். Romans chapter 8 verse 8. மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். Those who are in the flesh cannot please God. நம்ம ஆவியிலே நடக்க வேண்டும். Walking in the spirit. ஆவியினாலே நடத்தப்படணும். கவனியுங்கள், ரோமர் 8 அதிகாரம் 1 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின் பிரமாணம் என்று 2 வசனத்திலே சொல்லுகிறார். வாக்கிங் இன் தி ஸ்பிரிட். ரோமர் 8:14 வாசித்தால் கவனியுங்கள், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். உங்களுக்கு பல செய்திகளில், நான் பேசுகிற செய்திகளில் நீங்கள் கேட்டிருக்கலாம், பிள்ளை என்ற நிலை வேற, புத்திரர் என்ற நிலை வேற. அவரை விசுவாசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். யோவான் 1:12. ஆனால் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். This is obviously a higher standard where you are walking well pleasing in his sight. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற ஒரு அனுபவம். சன்ஸ் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கேயெல்லாம் நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றின பிறகு நீங்கள் அவருக்கு பிரியமான நிலையிலே இருக்கிறீர்கள். ஃபண்டமெண்டலி இட் இஸ் 2 different Greek words. டெக்னான், சைல்டு. யோவான் 1:12 அவர் நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய டெக்னான் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சைல்டு. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ். அவர் நம்ம நேசித்ததுனாலே. பட் இங்க அவர் நம்மள பிரியமாய் இருக்கிற ஒரு நிலை. இவர் என் நேசகுமாரன், beloved son, I am well pleased with him. குமாரனா இருக்கிறதுனாலே பிதா பிரியமானவராய் இருக்கிறார். ஆமென். சோ நீங்கள் ஆவியிலே நடக்கிற ஒரு பக்குவம், மாம்சத்திலே நடத்தப்பட முடியும், சொந்த பிரியத்திற்கு வாழ முடியும், சென்டிமெண்டல் காரியங்களை அடிப்படையாக வைத்து நாம் அதனால் நடத்தப்பட முடியும், உலக ஈர்ப்புகளை பேஸ் பண்ணி நம்ம தீர்மானிக்க முடியும். ஆனால் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, ஆண்டவருடைய கைடன்ஸ், ஆமென், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஜீவபலியாக ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. விசுவாசம், ஜீவபலி, ஆவிலே நடப்பது தேவனுக்கு பிரியம். நிறைய வசனங்கள் இன்னும் இருக்கிறது. 1 சாமுவேல் 15:22 எடுத்தால், obedience is better than sacrifice. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். obedience God loves. நீ என்ன நேசிக்கிறியா? என் வசனத்திற்கு கீழ்ப்படி. if you love me keep my commandments. அதுதான் எனக்கு பிரியம். நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என் கற்பனைகளை கைக்கொள்ளாம இருக்கிறியே என்று ஆண்டவர் கேட்பார்.
2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 Timothy chapter 2 verse 3 and 4. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். Don't get entangled in the things of life. Be gripped by the purpose of God and walk well pleasing in His sight, fulfilling the destiny that He has for you. அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். We are in God's regiment as soldiers. And we need to be focused in our call, in our ministry, in our purpose, in our destiny. And when we do that, He takes pleasure. Amen. Hallelujah. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Proverbs chapter 11 and verse 20. Proverbs chapter 11 verse 20. மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். Those who are upright in their ways. நீதி, நியாயம், ஒழுங்கு, நேர்மை, அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஸ்மைல், ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஸ்டிக்கரை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், கண் முன்னால கொண்டு வாருங்கள். கீழே ஒரு அடிஷனல் ஃப்ரேஸ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்கள். இஸ் ஹி ப்ளீஸ்ட் வித் யூ? கேன் காட் ஸ்மைல் அட் யூ? ஆமென். 147ஆம் சங்கீதம், Psalm 147 and verse 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், those who fear God and wait for His grace, He takes pleasure. ஆமென். கொலோசையர் 1:10. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். This is Paul's prayer for the believers in Colossae. கொலோசை பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் ஜெபிக்கிற ஜெபம். கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவன் அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள, விசுவாசிகள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஊழியர்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். பவுல் ஜெபிக்கிறார். அங்கே கொலோசை பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவர்கள் தேவனுக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள அதற்காக ஜெபிக்கிறார். And for them to grow in the knowledge of God and to yield fruits. கனிகளை தரணும், தேவனை அறிகிற அறிவிலே வளரணும் என்று ஜெபிக்கிறார். அதன் மூலம் தேவனுக்கு பிரியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவிலே வளருவது, கனிகளை தருவது அவருக்கு பிரியத்தை கொண்டு வரும். திருப்பி சொல்றேன், அவரை அறிகிற அறிவிலே வளருவது, அவருக்கு ஏற்ற கனிகளை தந்து வாழுவது அவருக்கு பிரியம். கனிகள் என்று சொல்லும் பொழுது, ஒன்று கேரக்டர், ஆவியின் கனிகள். மற்றொன்று நற்கிரியைகள் என்ற கனிகள், குட் ஒர்க்ஸ். மூன்றாவது ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறீர்களே, அது கனிகள். 3 கனிகள்: கேரக்டர், குட் ஒர்க்ஸ், அப்புறம் இவாஞ்சலிசம், சோல் வின்னிங். கனிகளை நீங்கள் தருவது, அவரை அறிகிற அறிவிலே வளருவது, இது அவருக்கு பிரியம். கனிகளை கொடுக்கணும்னா நம்ம நிலைத்திருக்கணும் அவரோடு கூட, இல்லையா? யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
அவரை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ரோடு கூட நாம் நிலைத்திருக்கணும். அவர் செடி, நாம் கிளைகள். அப்போதான் நம்ம நிலைத்திருந்தால் தான் கனி தர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Keep praising Jesus, keep praising the Lord. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நன்மை செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். கிவ் தேங்க்ஸ், அது அவருக்கு பிரியம். டூ குட், அது அவருக்கு பிரியம். உத்தம மார்க்கத்தார் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நற்கிரியைகள் செய்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறவர்கள் அவருக்கு பிரியமுண்டாக நடக்கிறார்கள். ஆமென். ஸோ இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இஃப் ஐ கேன் ரிப்பீட் ஒன் வேர்ட்ஸ் அகெயின், ஜான் 8:29, யோவான் 8:29, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் தேவன் என்னை தனியே இருக்க விடவில்லை, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இந்த அனுபவம் நமக்கும் உண்டாவதாக. It is important that we not only enjoy the love of God, but we also walk well pleasing in His sight. நாம் அவருடைய அன்பை அனுபவிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமுண்டாகவும் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஏனோக்கு இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டான் இல்லையா? ஈனோக் received that certificate. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹீப்ரூஸ் 11:5. எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேல் என்று தானியேலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே எல்லாரும் போனார்கள், எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியிலே வந்தார்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், எல்லாரும் கம்யூனியன் எடுத்தார்கள். ஆனால் அநேக இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இல்லை. People of God, don't fall short of the inheritance that God has for you. உங்களுக்காக தேவன் வாக்கு பண்ணின சுதந்திரத்தை இழந்து விடாதிருங்கள். அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளாமல் போய் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனார்கள் என்று நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். இட் இஸ் சேட். ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஒரு சுதந்திரம், ஆனால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. சங்கீதம் 95:10-11, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். God was angry with that generation and He did not allow them to inherit the blessings that He had promised them. அவர்களுக்கு வாக்குப்படின காரியத்தை அவர்கள் சுதந்திரிக்க ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. You don't want to fall short of the inheritance that God has for you. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் இழக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்கணும். God wants you to inherit that which you are supposed to inherit. But if you don't walk well pleasing in His sight, you will fall short of the glory of God. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையை நீங்கள் சுதந்திரிக்காமல் போய்விடுவீர்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
ஜீவபலியாக நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியம். ஆவியிலே நடந்து மாம்ச காரியங்களை நிறைவேற்றாமல், மாம்சத்திலே நடத்தப்படாமல் இருந்தால் அது தேவனுக்கு பிரியம். ஆமென். People of God, smile. Jesus loves you. But don't stop there. Live a life that is well pleasing in his sight so that he can also smile looking at you. ஆமென். வேதனையோடு தேவன் உங்களை குறித்திருக்க கூடாது. அவர் உங்களை நேசிக்கிறார், உண்மை. அவர் நேசிக்கிறதுனால நீங்கள் புன்முறுவல் கொள்ளலாம். ஆனால் உங்களை பார்த்து, உங்கள் நடத்தையை பார்த்து, உங்களுடைய லைஃபை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுவாரா? ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? ஏனோக்கை குறித்து, தானியேலை குறித்து, நோவாவை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தது போல உங்களை குறித்து, என்னை குறித்து கொடுக்க முடியுமா? ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe we are challenged through this message. இந்த செய்தி மூலம் நாம் சவாலை பெற்றிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஒப்புக் கொடுக்கலாமா? Shall we surrender our life to God in a fresh way? இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? God wants to give you more revelation of himself. அவரை குறித்து இன்னும் வெளிப்பாடு கொடுக்க விரும்புகிறார். உங்கள் லைஃப்ல இன்னும் கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஜீவபலியாக நீங்கள் உங்களையே ஒப்புக் கொடுக்கணும், உங்க சித்தம் அல்ல அவர் சித்தம் என்று சரண்டர் பண்ணணும்னு விரும்புகிறார். ஆவியினாலே நடத்தப்படணும் என்று விரும்புகிறார். மாம்சத்தில் சென்டிமெண்டல் காரியங்கள் இல்லையா, உலக இழுப்புகளுக்கெல்லாம் நீங்கள் சிக்காமல் அவராலே நடத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? Father, we thank you. தகப்பனே, ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for speaking to us. எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for the challenge that came. எங்களுக்கு நீர் கொடுத்த சவாலுக்காக ஸ்தோத்திரம். Lord, are we walking well pleasing in your sight? Thank you, Lord, for your love for us. எங்களை நீர் நேசிக்கிற நேசத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் உமக்கு பிரியமாக நாங்கள் நடக்கிறோமா என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டுமே. இன்றைக்கு எங்களுக்கு அந்த கேள்வியை நீர் கேட்கிறீரே ஆண்டவரே. நாங்களும் இயேசுவை போல என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சாட்சி சொல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு கிருபை தருவீராக. ஏனோக்கு சாட்சி பெற்றது போல ஆண்டவரே நாங்களும் சாட்சி பெற்று உம்மிடத்திலிருந்து சாட்சி பெற்று வாழ கிருபை தாரும். சவுலை ராஜாவாக்கினது உமக்கு மனஸ்தாபமாய் இருந்தது. ஏனென்றால் உமக்கு சித்தமானதை அவன் செய்யவில்லை. மனிதனை உண்டாக்கினதற்கு நீர் மனஸ்தாபப்பட்டீர். ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் மனஸ்தாபப்படக்கூடாது. எங்களிலே நீர் பிரியம் கொள்ள வேண்டும். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தது போல பிதாவே, நாங்களும் அப்படிப்பட்ட சாட்சியை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit ourselves afresh today. Even as we hear this challenging word, we yield, we surrender, Lord, to live a life that brings pleasure to you. எங்களுக்கு பிரியம் உண்டாக நீங்க எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறதை ஆண்டவர் அதிகம் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சந்தோஷத்திற்காக ஆண்டவர் இதை செய்யணும் அதை செய்யணும் என்று கேட்கிறோம். ஆனால் உம்முடைய சந்தோஷத்திற்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்களோடு கூட இன்றைக்கு பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க. வசனத்தின்படி நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது என்னது? எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் எல்லாரும் மேலேயும் பிரியமா இருக்கிறாரா? அநேக இடத்துல பிரியமா இல்லை என்று வாசித்தோம் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமா நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. திருக்கரத்தால் தாங்கி என்னை என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் படைக்கலாம். தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினா காண்கின்றேனே இன்பக்கானா தேசமதை கண்களினா காண்கின்றேனே இன்பக்கானா தேசமதை திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில்
Praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிச்சிடலாமா? தகப்பனே, இந்த காலை ஆராதனையை பொறுப்படுத்திக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.